சால்ல துணி போடு, என்னைய பிடிச்சி அடிப்பாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இர்ஃபான் வாய்ஸ் இருக்காப்புல, அவர் அவங்க வீட்டில் பிரியாணி ஆக்கிட்டு இருந்தாங்க. பிரியாணி ஆக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் இர்ஃபான் அக்காவையோ ஒய்ஃபு அவங்க அம்மா எல்லாத்தையும் தலையில் துணியை போடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. தலையில் துணியை போடுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் அல்லாஹ்க்கு பயந்து நடந்திருந்தான்னு சொன்னால், அவர் மனைவியோ அவருடைய அம்மாவையோ அவரோட அக்காவையோ யாரையுமே காட்டியிருக்க மாட்டார். அவரோட பயம் இல்லை, பயம் இல்லாமல் வாழ்கிறாரு. தலையில் துணியை போட சொன்னவர் மேலே ஒரு புர்கா போடணும், இவங்களை நம்மளை யூடியூப்பில் காட்டக்கூடாது, காட்டினா ஹராமுன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் இவர் காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. ஆனால் குறைய அது அவங்க மூலியமா போய் சொல்லலாம். ஏன்னா அவர் நம்பர் என்கிட்ட கிடையாது, இந்த மாதிரி மீடியா தான் என்கிட்ட இருக்குது. இதிலே நான் அவருக்கு சொல்லலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க மிஸ்டர் இர்ஃபான். அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது. நீங்கள் ஒரு முஸ்லீம், இதெல்லாம் செய்யாதீங்க. நீ இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களை 10 பேர் இது மாதிரி ஃபாலோ பண்ணி செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் தவிர்த்துக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.